வெல்கம் டு நம்ம வீட்டு திரை ரிவ்யூ. இன்னைக்கு நான் பார்த்துட்டு வந்த படம் சிதம்பரம் டைரக்ஷன்ல டொவினோ தாமஸ், ஆதிசேஷன், ஃபர்சானா, ஜீன் பால் லால் மற்றும் பலர் நடிச்சு ஜூன் 19 தியேட்டர்ல ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கதை, ஒரு அம்மா அவங்க குழந்தையோட ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாம நல்லபடியா தான் பையனை வளர்க்கணுன்ற வைராக்கியத்தோட லைஃபை ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை அவங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்க, கடைசியில அவங்க 2 பேரோட நிலைமை என்ன ஆச்சு, அதுதான் இந்த படத்தோட மீதி கதை. மலையாள சினிமாவை ஃபாலோ பண்றவங்களுக்கு இந்த படத்து மேல ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்திருக்கும், எனக்கும் இருந்துச்சு. அதுக்கு காரணம் ரோமான்சம், ஆவேசம் படங்களை டைரக்ட் பண்ண ஜீத்து மாதவன் இந்த கதையை எழுதியிருக்கிறாரு. டைரக்ட் பண்ணது மஞ்சுமல் பாய்ஸோட டைரக்டர் சிதம்பரம். இவங்க 2 பேருமே அவங்க படங்கள் மூலமா நம்மளை செமையா என்டர்டெயின் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேரும் இந்த படத்துல சேரும்போது அந்த எதிர்பார்ப்பு எனக்கு கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு. கண்டிப்பா அந்த எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. அதே நேரத்துல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னன்னா, ரோமான்சம், ஆவேசம் மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ண ஜீத்து மாதவன் இந்த கதை எழுதியிருக்கிறாரு அப்படின்ற போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த கதையை சிதம்பரம் ரொம்பவே அழகா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட மஞ்சுமல் பாய்ஸ்ல கூட அந்த ஒரு சின்ன பசங்களோட போர்ஷன்ஸை ரொம்ப ரொம்ப அழகா காமிச்சிருப்பாரு. அதே ஸ்டைல்ல தான் இந்த படத்தை முழுக்க முழுக்க நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. ஒரு டிபிக்கல் கண்டென்ட் ஓரியன்ட் மலையாள ஃபிலிம் எப்படி இருக்குமோ, என்ன மீட்டர்ல இருக்குமோ அப்படிதான் இந்த படமும் இருந்துச்சு. தயவு செய்து படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டு படத்தோட மூட் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற ஒரு ப்ரிப்பேர்டு மைண்ட் செட்டோட தேட்டருக்கு போனீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களை ஓரளவுக்காவது இம்ப்ரெஸ் பண்ணும். ஏன்னா தங்களோட ஐடென்டிட்டியை மறைச்சிக்கிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண நினைக்கிற ஒரு அம்மாவும் பையனும் அவங்களோட ஐடென்டிட்டியை ஓயாம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு அந்த சின்ன பையனும் அடாப்ட் ஆகுறான். அவங்களோட அந்த எமோஷன்ஸு, அவங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற அந்த ஒரு சின்ன எதிர்பார்ப்போடையும், அவங்களுக்கு ஏதாவது நடந்துருமோ அப்படின்ற ஒரு சின்ன பயத்தோடையும் அவங்க லைஃப் ஜேர்னியில நம்மளும் அப்படியே டிராவல் பண்ணி கூட்டிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அந்த ஒரு ஃபீல் செமையா இருந்துச்சு. கண்டிப்பா படம் முடியும் போது ஒரு அழகான ஒரு எமோஷனலான ஜேர்னி பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்கும். எனக்கு உண்மையிலே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த ஜேர்னியவே ரொம்ப லைட் ஹார்ட்டடா கொடுத்துருந்தாங்க. அழுக வைக்கிறதுனாலும் சரி, சிரிக்க வைக்கிறதுனாலும் சரி, ரொம்ப லைட்டா தான் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட அந்த ஜேர்னியே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. முடியும் போது ஓகே, ஒரு ஒரு அழகான படம் பார்க்குறோம் அப்படின்ற ஒரு ஃபீலோட இன்ட்ரோல் வரும். அதுவே செகண்ட் ஹாஃப் ஒரு செப்பரேட்டான ஒரு எபிசோடா இருந்துச்சு. அதுக்கு காரணம் ஒரு 5-6 வருஷத்தை ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றத அப்புறம் சொல்லி அதுக்கப்புறம் ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு மேஜர் ட்விஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு ட்விஸ்ட் வரணுன்றதுக்காக இந்த செகண்ட் ஹாஃபோட ஸ்டார்டிங்கை பில்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா அந்த அப்பாஸ் அண்டு மித்ரன் கேரக்டர்லாம் ஆர்கானிக்கா கதைக்குள்ள வரல. அதுவே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த பாட்டி கேரக்டரா இருக்கட்டும், அந்த டீ கடைக்கார் கேரக்டரா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப ஆர்கானிக்கா இருந்துச்சு. அதுவே இந்த அப்பாஸ் அண்ட் மித்ரன் கேரக்டர் டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு டூலா தான் பயன்படுத்தின மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் ஓவராலா படம் முடியும் போது ஒரு ஒரு அழகான ஒரு படம் பார்த்த ஃபீல் கண்டிப்பா கிடைக்கும். 2.5 மணி நேரம் தான் படம். பட் அந்த 2.5 மணி நேரமே ரொம்ப நேரம் போற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துட்டாங்க. எனக்கு இந்த படத்துல ஒரு சில விஷயங்கள் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு சிலர் ரொம்ப பிரச்சனையில இருக்கிறாங்க அப்படின்ற போது யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா அவங்க கூட இருக்கதான் ஆசைப்படுவாங்க. ஆனா இங்க அவங்க கூட அட்டாச் ஆகக்கூடாது. அப்படி நம்ம அட்டாச் ஆகிற மாதிரி போகும்போது நம்ம அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு அந்த அம்மா அந்த பையனை கூட்டிக்கிட்டு இடத்த மாத்தி மாத்தி போயிட்டே இருக்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த ஒரு தடவையும் வேற வேற ஊருக்கு போகும்போது அந்த பையன்கிட்ட அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த பையன் அவனோட பேர் என்ன அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட பாக்குறதா இருக்கட்டும். அவனுக்கு இப்ப நம்மளுக்கு அம்மா கொடுத்துருக்கிற கதை என்ன, நம்மளோட ரோல் என்ன, அதை அவன் புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும். அதுக்கு அவன் அடாப்ட் ஆகுறதா இருக்கட்டும். அதே மாதிரி அந்த பாட்டியோட போர்ஷனு, அந்த பாட்டி ஒரு ரொம்ப ஒரு முன்கோபியான ஒரு கேரக்டரு. பட் ஆனா அந்த அந்த கேரக்டர் இவங்கள்ட்ட காட்டுற அந்த அன்பு, அந்த கேரக்டர் இவங்களை புரிஞ்சுக்கிறது, அந்த கேரக்டர்கிட்ட இவங்களோட பாஸ்ட் லைஃப் ஒரு கதை மூலமா ஷேர் பண்றது, அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி உண்மையிலே ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த லொகேஷன்ஸை ரொம்ப சூப்பரா காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரி மியூசிக் தனியா தெரியல.
கதை கூட ஒன்னாதான் அப்படியே படம் முழுக்க டிராவல் ஆகுது. நல்ல ஒரு எமோஷனல் ஃபீல் இருந்துச்சு மியூசிக்ல. ஆக்டிங் வைஸ் அம்மாவா நடிச்சிருந்த ஃபர்சானாவோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படம் முழுக்க அந்த கலங்கின கண்ணோடயே இருப்பாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மனசுக்கு லைட்டா ஒரு பாரமாவே இருக்கும். அதே மாதிரி அந்த பையனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவன் நடிச்சானே சொல்ல முடியாது, அவன் வாழ்ந்தான்னு தான் சொல்லணும். சின்ன சின்ன இடங்கள்ல அவன் பண்ற அந்த ரியாக்ஷன்ஸ், பேசாமலே பல நேரங்கள்ல இருந்து மற்றவங்களை சோதிச்சு நம்மளை வந்து லைட்டா சிரிக்க வைக்கிறது, அவனோட பெர்ஃபார்மன்ஸுமே உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பாட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த போர்ஷன்ஸ் வந்து உண்மையிலே லைட்டா என்டர்டெய்னிங்கா இருக்கும். அதே நேரத்துல அந்த ஒரு எமோஷனல் பாண்டிங் இருக்கும். அப்பதான் அந்த 2 கேரக்டர்ஸ் கூட ஒரு கேரக்டர் வந்து மிங்கிள் ஆகும். அந்த 3 பேருக்குள்ள நடக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன்ஸ் வந்து அழகா இருக்கும். அடுத்து டொவினோ தாமஸோட கெட்டப் செம்மையா இருந்துச்சு. பட் அந்த கேரக்டர் கொஞ்சம் வீக்கான கேரக்டர்ன்றதுனால நம்மளோட பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அதே மாதிரியே மித்ரன் கேரக்டர்ல நடிச்ச அந்த போலீஸ் ஆஃபீஸர் பெர்ஃபார்மன்ஸ் ஓகே. மற்றபடி படத்துல நடிச்சிருந்த எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த போர்ஷனை ரொம்ப சிறப்பா பண்ணி கொடுத்துருந்தாங்க. மொத்தத்துல இந்த பாலன் ஒரு அழகான ஜேர்னி. அங்கங்க சின்ன சின்ன டிஸ்கனெக்ஷன்ஸ் இருந்தாலும் படம் முடியும் போது ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு திருப்தி வந்து கண்டிப்பா கிடைக்கும். குடும்பத்தோட தேட்டருக்கு போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.